வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாமரம் பூத்த பிறகு பிஞ்சுகள் விடும். அந்த பிஞ்சுகள் எல்லாமே உதிர்ந்து கீழே கொட்டிடும். அது உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி டு மார்ச்சுக்குள்ளே மாமரமானது பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் உள்ள உரக்கடைகளோ இல்லை மருந்து கடைகள் போய் பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து மரங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, அந்த 100 ml 200 ml அந்த மாதிரி பாட்டில் இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து 15 ml மட்டும் நம்ம ஒரு டேங்க்கு மிக்ஸ் பண்ணி அதை மரத்து முழுவதும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஃபுல்லாகவே அதை எப்படி அடிக்கிறதுங்கிறது வீடியோவில் நாங்கள் தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி முறையில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சானது கொட்டாது. ரொம்ப சூப்பராக அது வந்து காய்கள் அதிகமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி அதை ஸ்ப்ரே பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். டேங்கை எடுத்துகிட்டு மேலே போகும்போது ரொம்ப கவனமாக நம்ம வந்து ஏறணும். ஏன்னா முதுகில் வெயிட் இருக்குது, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக ஏறி தான் நம்ம வந்து டேங்க் அடிக்கணும். பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னு. அடித்து முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கவனமாக ஏறி இறங்கணும். பாருங்கள் அதன் பிறகு எப்படி காய்கள் இருக்குங்கிறது. 3 மாதம் முடிஞ்ச பிறகு காய்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். கீழே எந்த பிஞ்சுகளுமே உதிராமல் எப்படி கொத்து கொத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காய்களில் எந்த ஒரு பூச்சி இருக்காது. மேலே தோலில் கருப்பு புள்ளி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப தெளிவாக அற்புதமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு காய்கள் இருக்குது பாருங்கள். காய்களும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் இந்த மருந்தை வாங்கி முறைப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் இருக்காது. பிஞ்சுகள் சின்னதிலே உதிர்ந்து கொட்டினா நிறையா நமக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த மருந்து அடிக்கிறதுனால என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்னா, அந்த மருந்து வந்து அந்த காம்புகளுக்கு, அந்த மாங்காய்க்கும் அந்த காம்புக்கும் அந்த ஜாயிண்டான இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி ஒன்று உருவாகி அதோடைய அந்த வீக்காக உள்ள இடத்த வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி அதை வந்து கீழே காற்றடித்தாலும் சரி, இல்லை மற்றபடி பறவைகள் எதுவும் பறந்து அடிச்சுட்டு போனாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அந்த காம்பு பகுதியானது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்து மாம்பிஞ்சியானது கொட்ட மாட்டேங்குது, கீழே உதிர்வது கிடையாது. ஆனால் இதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கும் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்து. காய்கள்லாம் காய்ச்ச பிறகு பார்த்திங்கன்னா மரமானது துளுக்க ஆரம்பிக்கும். புதுசாக இலைகள் விட்டு சின்ன சின்ன துளிரோட ஆரம்பிக்கும். அதன் பிறகு வந்து மரங்களில் உள்ள இலைகள்லையும் எந்த பூச்சி எதுவுமே இருக்காது. ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும் மரம் பார்க்குறதுக்கு. பிப்ரவரி மாதம் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பித்த அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை கரெக்டான முறையில் கொடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். எந்த பிஞ்சுகள் எதுவுமே உதிராது. ஜூன் டு ஜூலை வரைக்கும் நமக்கு காய்கள் இருக்கும், காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த டைமிங்கில் அதோட அறுவடையானது, மாமரத்தோட அறுவடையானது முடிஞ்சிடும். வருஷத்துக்கு 2 முறை எல்லா மாமரமே 2 முறை காய்க்கும். இது ஃபஸ்ட்டு முறை காய்க்கிறது தான் இந்த மார்ச் டு ஜூன் வரைக்கும். பிப்ரவரி மாதம் பூத்து மார்ச்சில் பிஞ்சுகள் வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஜூன் ஜூலை வரைக்கும் இது காய்க்கும். இது வந்து முதல் முறையாக காய்க்கக்கூடிய சீசன் இதுதான்.
அதிகமான மாந்தோப்புகள்லாம் உள்ளவங்க அதிகமான முறையில் பிஞ்சுகள் உதிரும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற மருந்தை வாங்கி அந்த கரெக்டான பூக்கிற அந்த பருவ டைமிங்கில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு பிஞ்சுகள் எதுவுமே உதிராது. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மருந்து இது. பிஞ்சுகள் உதிராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக நாங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த தாங்களின் பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. இதுபோன்று நல்ல பயனுள்ள விவசாயம் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் நாங்கள் ஒளிபரப்புகிறோம். வீடியோவை பார்த்து தாங்கள் பயனடைய வேண்டும். வீடியோவை பார்த்த நட்புகள் உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.